ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். டுடே டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த செடிகளுக்கு ஃபுட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் பல வீடியோஸில் பல ஷார்ட்ஸில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மக்கக்கூடிய அந்த இலைகள், அதாவது காய்ந்த இலைகளை நுணுக்கி விட்டு போடுவேன். அதே மாதிரி காய்கறி தோல் போடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ், வேஸ்டேஜ் பேப்பர்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு போட்டுருவேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த பொடிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிளகாவுடைய காம்புகளும் அதே மாதிரி பூண்டுடைய நடுப்பகுதியும் வேஸ்டேஜாக இருக்கக்கூடிய பொருட்கள் இருந்தது. சரி, இதை ஒரு தடவை நம்ம செடிகளுக்கு ஃபுட்ஸாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு 3-4 செடிகளுக்கு ரவுண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேங்க. அந்த மணல் பரப்பு ஃபுல்லாக கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம அப்படி கொண்டு வரும்போது அதனுடைய ஈரத்தன்மை தக்க வச்சுக்கிறதுக்கு வசதியான மெத்தடில் இருக்கும். வெயிலுடைய தாக்கம் அதிகமாக அந்த வேர்பகுதியில் இல்லாமல் ஈரத்தாக்கத்தோடு இருக்கும் போது நம்ம செடிகள் தெளிர்ச்சியாகவும் இருக்கும். ப்ளஸ் நமக்கு தண்ணி ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஊற்றி விட்டால் போதும். ஸோ நமக்கு அது கரண்ட் சேவிங்ஸாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இந்த 1 வீக்குக்குள்ளே அந்த மிளகாக்கனுடைய வளர்ச்சியை தான் நான் எடுத்திருக்கேன். சின்னதாக தான் இருந்தது. அந்த விதைகள்லேருந்து அழகாக குட்டியாக துளிர் விட்டு வந்திருந்தது. இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 2 இதழ்கள் மட்டும்தான் வந்திருந்தது. இன்றைக்கி நான் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 4 இதழ்களோடு இருந்தது. அதுவும் இந்த வீடியோட எண்டில் வரும். நார்மலாக செடிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நம்ம வீட்டில் வேஸ்டேஜ்னு இருக்கோ அதை கொண்டு மேலே மேலே ஆட் பண்ணி கொண்டு வாங்க. மண்கலவைங்கிறது நம்ம அதிகமாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நார்மலாக வேஸ்டேஜ் ஆகிற பொருட்களை மேலே மேலே தூவி விட்டு நீங்கள் கொண்டு வந்தாவே போதும். அது மக்கும் போது நமக்கு செடிகளில் இருந்து பூக்களும் காய்களும் கிடைக்கிறதுக்கு வசதியான மெத்தடில் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணியுடைய அளவும் அதிகம் தேவைப்படாது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும். அதே போல் மாடி டெரஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கப் தண்ணி ஒரு பாக்ஸுக்கு விட்டாவே போதும். அந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். அதே மாதிரி ஹோல்ஸும் பெரிய ஹோல்ஸாக இல்லாமல் தண்ணி பொறுமையாக ஃபில்ட்ரு பண்ணி கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க.